செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை நிறைவேற்றும் வகையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கிறது. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 அதிகரிக்க இந்த மசோதா தாக்கலாகிறது. 33% மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் மக்களவை தொகுதிகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை நியாயமாக இருக்காது என இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. बंगाल के मालदा दक्षिण संसदीय निर्वाचन क्षेत्र से 14वीं, 15वीं, 16वीं तथा 17वीं लोकसभा के सदस्य थे। उन्होंने स्वास्थ्य और परिवार कल्याण मंत्रालय में केंद्रीय राज्य के रूप में अपनी सेवाएं दी। वे विभिन्न संसदीय समितियों के सदस्य भी रहे। इससे पहले वे 2 कार्यकालों के लिए पश्चिम बंगाल विधानसभा के सदस्य भी थे। वे पश्चिम बंगाल विधानसभा में विपक्ष के उपनेता भी रहे। श्री अब्बू हसीम खान चौधरी का निधन 85 वर्ष की आयु में 8 अप्रैल 2026 को पश्चिम बंगाल के कोलकाता में हुआ। श्रीमती मोहसिना किदवई उत्तर प्रदेश के आजमगढ़ संसदीय निर्वाचन क्षेत्र से 6ठी लोकसभा तथा मेरठ संसदीय निर्वाचन क्षेत्र से 7वीं और 8वीं लोकसभा की सदस्य रही। वे 2 कार्यकालों के लिए राज्यसभा की सदस्य भी रही। उन्होंने स्वास्थ्य परिवार कल्याण मंत्रालय में केंद्रीय राज्य நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை தாக்கல் செய்ய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். மகளிர் இடஒதுக்கீட்டை இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் வகையில் தற்பொழுது அதற்குரிய அந்த திருத்த மசோதாக்களை அமல்படுத்துவதற்கான நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தொகுதி மறுவரையறை செய்து மாநிலம் மற்றும் மாநில சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்தினுடைய அந்த ஒரு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான அந்த மசோதாக்கள் மீதான ஒரு விவாதம் என்பது இன்று தொடங்கும் என்று கூறி 3 நாட்களுக்கான ஒரு அவையை கூட்டிய நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அலுவல்கள் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தொடங்கியிருக்கின்றன. மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளிலுமே தற்பொழுது தொடங்கிய உடனேயே மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பிரபல பாடகி ஆஷா போஸ்லே உள்ளிட்டோருக்கும் தற்பொழுது அஞ்சலி தெரிவித்து அந்த தீர்மானத்தை தற்பொழுது மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா வாசித்து வருகிறார். அந்த தீர்மானங்களுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக மசோதாக்கள் மீதான விவாதம் என்பது தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கும் நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் இந்த மசோதாக்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அந்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு உடை அணிந்து திமுக எம்பிக்கள் இன்று அவையினுடைய நடவடிக்கைகள் பங்கேற்றுள்ளதையும் மிக முக்கியமாக கூற வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக மக்களவையினுடைய அலுவல்கள் இன்று பங்கேற்றுள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த 3 மசோதாக்கள் தொகுதி மறுவரை செய்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய அந்த ஒரு மறுவரைக்கான அந்த ஒரு மசோதா உள்ளிட்ட மசோதாக்களையும் தாக்கல் செய்து அதிகாரப்பூர்வமான ஒரு விவாதம் என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை 10 மணிக்கு ஆலோசனை நடத்திய எதிர்க்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய அவை தலைவர்கள் குழு என்பது இந்த மசோதாவிற்கு முற்றிலுமாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடுமையான ஒரு எதிர்ப்பை இன்று அவையினுடைய விவாதத்தின் பொழுது அவர்கள் முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.